பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தூயாவின் திருவிழாவுக்குள்ள ஆயத்த நாட்களின் 6வது நாள் இறை சிந்தனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு நான் வரவேற்கின்றேன். இந்த 6வது நாள் தூயாவின் கனிகளை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது நன்னயம் என்னும் கனியை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். ஆங்கிலத்தில் குட்னஸ் என்றோ ஜெனரோசிட்டி என்றெல்லாம் சொல்லலாம். நன்னயம், ஏராளமான நன்மைகளால் நிரம்பிய ஒரு வாழ்க்கை, அதான் நன்னயம் என்பது. இதற்கு பைபிளில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டு எசேக்கியேல் புத்தகத்திலே 47வது அதிகாரத்திலே நதியோரம் வளருகின்ற மரங்களை குறித்துள்ளொரு நிகழ்ச்சியுண்டு. நதி என்பது தூயாவிதான். தூயாவி என்னும் நதியின் அருகில் வளருகின்ற மரம். அதை பற்றி எசேக்கியேல் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. இலைகள் உதிராத, கனிகள் குறையாத செழிப்புள்ள மரங்கள். அந்த மரங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அதனுடைய கனிகள் மக்களுக்கு உணவாகணும், இலைகள் மருந்தாகணும். அப்படி என்றால் இந்த மரங்கள் முழுவதும் எல்லா மக்களுக்கும் பயனுள்ள ஆசீர்வாதம் மிக்க பொருளாக மரமாக மாறணும். இது மரங்களை குறித்துள்ளதல்ல, மனிதர்களை குறித்துள்ளதுதான். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தில் நிரம்புகின்ற ஒவ்வொரு மகனும் மகளும் இலை உதிரா, கனி குறையா மனிதனாக மாற வேண்டும். அவருடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் வாழ்க்கையும் பிறருக்கு உணவாகவும் பிறருக்கு மருந்தாகவும் மாற வேண்டும். இதுதான் இதனுடைய சுருக்கம். ஏன் கடவுளின் பிள்ளைகள் பிறருக்கு நன்மைகள் செய்து வாழ வேண்டும் என்று கேட்டால், அதற்கு காரணம் நம்முடைய விண்ணக தந்தை நல்லவர் என்பதுதான். திருப்பாடல் 107:1 சொல்கிறது, ஆண்டவர் நல்லவர். இன்னும் அதனுடைய விளக்கம் ஏசாயா 63:7 சொல்கிறது, ஏனெனில் அவர் நமக்கு நன்மைகள் செய்துள்ளார். கடவுள் விண்ணக தந்தை எல்லா மக்களுக்கும் நன்மைகள் செய்கின்ற ஒரு நல்லவர். ஆதலால் அவரின் பிள்ளைகளும் எல்லாருக்கும் நன்மைகள் செய்கின்ற நன்னயம் நிறைந்த மக்களாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி கூட இதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. திருத்தூதர் பணி 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படியாக சொல்கிறது, நாம் பார்க்கலாம். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூயாவியின் வல்லமை பொழிந்தருளினார். இயேசு கிறிஸ்து மீது தூயாவின் வல்லமை பொழிந்தருளினார். அதனால என்னாகுது? கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இயேசு கிறிஸ்துவை பற்றியுள்ள சுருக்கம் இதுதான், எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஏராளமான நன்மைகளால், நன்னயத்தினால் வாழ்ந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து. சோ விண்ணக தந்தை நல்லவர், நன்மை செய்கின்றவர். இயேசு கிறிஸ்து ஏராளமான நன்மைகள் செய்து கொண்டு கடந்து போனவர். ஆதலால் அவரை பின்தொடர்கின்ற மக்களும் நன்மைகள் செய்ய வேண்டும் என்பது கடவுள் விருப்பம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிந்தனைகளில் பிறருக்கு நன்மை செய்தார், வார்த்தைகளில் பிறருக்கு நன்மை செய்தார், செயல்களில் பிறருக்கு நன்மை செய்தார். சிந்தனைகள் நன்மை செய்வதற்கான அடையாளம் தான் சக்கேயுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போவார். இன்று நான் என்னோடு கூட தங்க வேண்டும். சக்கேயு மகிழ்ச்சியோட இயேசு கிறிஸ்து வீட்டில் வரவேற்றார். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட சொல்வது நாம் பார்ப்பதில்லை பைபிளில். சக்கேயு தானாக எழுந்திருச்சு சொல்லுகிறார், சொத்தில் பாதி ஏழைகளுக்கு யார் யாரை ஏமாத்துறனோ 4 மடங்கு. இயேசு கிறிஸ்து சக்கேயுடைய குறைகள் பார்க்கவில்லை. அவருடைய செல்வம் பிறருடைய நன்மைக்காக பயன்படுத்த போகிறான். அவன் ஒரு ஊழியக்காரனாக மாறப்போகிறான். அவன் கடவுளுக்கு சாட்சியமாக மாறப்போகிறான். அவனுடைய குடும்பம் மீட்படைய போகிறது. இந்த நன்மைகள் மட்டும்தான் சக்கேயை பார்த்து சக்கேக்கு விடுதலை கொடுத்து அங்க வீட்டுக்கு வந்தார். அவர் கடந்த கால வாழ்க்கையை ஆண்டவர் கிளறி விடுவதில்லை, நோகடிப்பதில்லை. சும்மா போய் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவனுள்ள நன்மையை பார்த்து அவருக்கு மீட்பு கொடுப்பதற்காக ஆண்டவர் சொன்னார். சிந்தனையில தெளிவாக இருந்தார். சக்கேயை மீட்பதற்கான முடிவானவர் எடுத்துக்கொண்டார். வார்த்தைகளில் ஆண்டவர் உதவி செய்தா, நன்மை செய்தா சில நிகழ்ச்சிகள் பைபிளில் உண்டு. பேதுரு வந்து யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 5வது வசனம் 15வது வசனத்திலே பேதுரு வந்து 3 முறை இயேசு கிறிஸ்துவே தெரியாது என்று சொன்னவன், குற்றுணர்வோடும் மனபாரத்தோடும் மீன் பிடிக்க போனவன். திபேரியாஸ் கடலின் அருகிலே இயேசு கிறிஸ்து வந்தார்.
வந்து மீன் பிடித்து தன் அருகில் வருகின்ற பேதுருவே இடத்துல 3 தடவை ஒரே கேள்விகள் கேட்கிறார். நீ அனைவரை விட மிகுதியாக என் அன்பு செய்கிறாயா? 3 முறை தெரியாதுன்னு சொன்னவனே 3 முறை தெரியும் என்று சொல்லி அன்பு செய்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்துட்டு எடுத்தாண்டவர் உயர்த்திட்டார். திருத்தந்தையாக முதல் போப்பாண்டவரை எடுத்து உயர்த்திட்டார். வார்த்தைகளிலே பாவம் செஞ்சவனே வார்த்தைகளில் ஆறுதல் படுத்தி அவனை எடுத்து உயர்த்தி அவனுடைய வாழ்க்கையில் நன்மைகள் பொழிந்து ஆண்டவர் அவனை ஒரு திருத்தந்தையாக டாப் மோஸ்ட் ஃபிகராக ஆண்டெடுத்து உயர்த்துகிறார். வார்த்தைகளில் நம் பிறருக்கு நன்மைகள் செய்து கொடுக்க வேண்டும். செயல்களில் ஆண்டவர் ஏராளமான மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்திலே சமாரியாக்காரி பெண்மணி தாகத்தோடு ஓடி நடந்தவள். ஒரு கணவனை விட்டு அடுத்த கணவன், அடுத்த கணவனை விட்டு அடுத்த கணவன் என்று சொல்லிக்கொண்டு 1/2 டசன் ஆண்கள் கூட வாழ்ந்தவளை மீட்பதற்காக தன்னந்தனியாக கிணற்றின் அருகில் உச்சி வெயில் வந்து தனியாக அமர்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து ரிஸ்க் எடுக்கிறார், செயல்படுகிறார். வந்த அவளை ஆண்டவரோட பாவத்தை பார்க்கவில்லை, தெய்வீக உண்மைகள் எல்லாம் பேசி பேசி கொண்டு வந்துட்டு கடைசியில தாகம் தணிகின்ற தண்ணீர் நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அவளை கடந்த கால வாழ்க்கையை கடந்து சென்று அவளை சௌக்கியப்படுத்திய பிறகு பாவினியாக இருந்த மகளை ஆண்டவர் எடுத்து உயர்த்தி பிற்காலத்திலே ஒரு சாட்சியாக ஊழியக்காரியாக எடுத்து உயர்த்துகின்ற ஒரு நிகழ்ச்சி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் போய் சந்தித்தாரோ, எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஏராளமான நன்மைகள் செய்த சிந்தனைகளிலே, வார்த்தைகளிலே, செயல்களில் எல்லாம் நன்மை செய்த அவர் இறையரசை வளர்த்தி கொண்டிருந்தார். இதே விஷயம்தான் நானும் நீங்களும் செய்ய வேண்டும். வாழ்க்கை மிகவும் குறுகிய வாழ்க்கை தான். ஒரு சிலரை சந்தித்தால் மரணம் வரைக்கும் ஒருவேளை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடலாம். சந்திக்கின்ற 1, 2, 3 வாய்ப்புகளை காயப்படுத்தாமலும் கலங்க விடாமலும் முடிந்த அளவுக்கு அவர்களை ஆறுதல் படுத்தியும் வாழ வைத்தும் நன்மைகள் செய்தும் கடந்து போக முடிந்தால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும், ஆவியால் உந்தப்பட்டு வழி நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கையாக மாறும். லூக்கா நற்செய்தி 6:38 சொல்கிறது, கொடுங்கள் உங்களுக்கும் கொடுக்கப்படும், கொடுங்கள் உங்களுக்கும் கொடுக்கப்படும். எப்பொழுதும் நமது சிந்திக்கிறது பணத்தை குறித்து தான் அப்படி நினைக்கிறது உண்டு. கடவுள் எவ்வளவு பணம் கொடுத்தாரோ அதில் ஒரு தசம பாகம் ஒரு பங்கு ஆண்டு கொடுக்கணும் அப்படி நினைக்கிறோம். அப்படி அல்ல. கடவுள் நமக்கு என்னென்ன கொடுத்தாரோ அத்தனையிலும் ஒரு பங்கு நாம் மக்களுக்கு கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்வாராம்? அமுக்கி குலுக்கி செறிந்து விழுமளவருக்கு திருப்பி நமக்கு தருவார். அளக்கின்ற அதே அளவில் ஆண்டவர் திருப்பி தருவார். அதனால எப்படியெல்லாம் நம் உதவி செய்ய முடியுமோ, உடலால் உழைக்க முடியுமோ, வார்த்தைகளால் உதவி செய்ய முடியுமோ, இந்த வாழ்நாள் முழுவதும் எல்லாம் பிறருக்காக கொடுக்க தொடங்கும் பொழுது என்ன நடக்கும்? நமக்கு குறைப்படாது. நம்முடைய ஆரோக்கியம் கொடுத்தால், நேரம் கொடுத்தால், திறமைகள் கொடுத்தால், பணம் கொடுத்தால், நம்முடைய உழைப்பு கொடுத்தால், நம்முடைய நல்ல எண்ணங்கள் கொடுத்தால், கொடுக்க 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 அது பற்றாது. என்ன நடக்குமாம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திரும்பவும் அது அமுக்கி குலுக்கி செறிந்து முழுவதற்கு உனக்கு உன் குடும்பத்துக்கு நான் தருவேன். அப்ப கொடுப்பது தான் நல்லது. எவ்வளவுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு நல்லது. கடவுளுடைய கனிகள் நிரம்பிய, ஏராளமான கனிகள் நிரம்பிய ஒரு நபராக வாழ வேண்டும். பைபிளில் எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது. எபேசியர் 5:9 சொல்கிறது, ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது. ஒளி என்று சொன்னால் தூயாவின்னு சொல்லலாம். ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது. பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்பொழுது, ஆவியின் ஒளி நமக்குள்ள வரும்பொழுது எல்லா நன்மைகளாலும் நம்மை மாற்றும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். அருள் தந்தையர்களுடைய தியானம் முடிந்து ஒரு அருள் தந்தை திரும்பி போன பிறகு கொஞ்சம் ஆண்டுகள் முடிந்த பிறகு என்ன பார்க்க வந்தார். அவருக்கு ஒரு சின்ன சங்கடம் இருந்தது. ஓரளவுக்கு நல்ல ஃபாதராக வாழ்ந்தவர். கரெக்டா பூச வைப்பார், பாவசங்கீதம் கேட்பார், எல்லா தன்னுடைய பணிகள் எல்லாம் கரெக்டா செய்கிற ஒரு ஃபாதர். ஆனா ஃபாதர்ஸ் தியானம் முடிந்த பிறகு செய்யற இறை பணி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு உயர்ந்துச்சு. அதிகாலையில் எழுந்திருக்க தொடங்கிட்டார். நிறைய நேரம் ஜெபிப்பார், பைபிள் படிப்பார், ஒருத்தல் முயற்சிகள் செய்வார், நல்ல தயார் பண்ணி மறையுரைகள் ஆற்றுவார், வீடு விசிட்டிங்கு போவார், மக்களுக்கெல்லாம் நல்ல உதவிகள் செய்ய தொடங்கிட்டாரு. பயங்கர வைப்ரண்டான புனிதனான ஃபாதரா மாற தொடங்கிட்டார். எப்ப பார்த்தாலும் பிஸி தான். மக்கள் வந்தும் போயிட்டு இருப்பாங்க அவரோட அரை வீட்டுக்குள்ள.
ஏற்கனவே நல்ல சாமியாரா இருந்தாரு. தியானம் முடிந்த பிறகு இன்னும் ஜொலிக்க தொடங்கிட்டார். முழு நன்மைகளும் மக்களுக்காக செய்வதற்கு ஆற்றலோடு ஓடி நடக்க தொடங்கிட்டார். கொஞ்ச நாள் முடியும் பொழுது அவருக்கு ஒரு சங்கடம். நான் ஃபுல் டைம் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு பரிசுத்தாவினுடைய எந்த வரங்களும் இல்லையே என்ற ஒரு சங்கடம். அதற்காகத்தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு என்ன பார்க்க வந்தார். வந்துட்டு சொன்னாங்க, தியானம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாக்கிருச்சு, திருப்பு முனை வந்துருச்சு, நிறைய ஜெபிக்க தொடங்கினேன், உழைக்க தொடங்கினேன், எல்லா மக்களுக்கும் நான் பயனுள்ள ஃபாதரா மாற தொடங்கிட்டேன். ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டால், எனக்கு எந்த வரமும் இல்லை ஃபாதர். எனக்கு நோய்கள் நீக்கிற வரம் இல்லை, பேய்கள் ஓட்டுற வரம் இல்லை, தீர்க்க தரிசன வரம் இல்லை, மக்களுக்கு வந்த வெளிப்பாடுகள் சொல்ற வரம் இல்லை. அது பயங்கர ஃபீலிங்கா இருக்கு எனக்கு. நான் என்ன செய்யணும் ஃபாதர் அப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன் ஃபாதர் கிட்ட, ஃபாதர் வரங்கள் எல்லாம் கடவுள் இலவசமாக தருகின்ற சில ஆசீர்வாதங்கள் தான். நம்முடைய சைடில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கனிகள் நிறைந்த ஒரு மகனாக மாற வேண்டும். நமக்கும் தெரியாத நேரங்களில் எப்போ கடவுளுக்கு தேவைப்படுகிறது தோணுகிறதோ அந்த நேரங்களில் அவர்கள் வரங்கள் தந்து கடவுள் நம்மை பயன்படுத்துவார். ஆதலால் வரங்கள் இல்லை என்று சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த நேரம், காலம், ஆரோக்கியம், திறமைகள் எல்லாம் மக்களுக்காக நீங்கள் பயன்படுத்த தொடங்குங்கள். அப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றவர்களாக மாறுவீர் அப்படி சொல்லி ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி அவரை அனுப்பினேன். காரணம், பைபிளிலே நாம் இப்படியாக படிக்கின்றோம். திருத்துதர் பணி 20வது அதிகாரம் 35வது வசனம் சொல்கிறது, பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை. பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தல் தான் நல்லது. அதனாலே ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 வாங்குறதை விட நாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், நன்மைகள் செஞ்சு கொண்டே இருப்போம். அப்பொழுது தர வேண்டியதெல்லாம் ஆண்டவர் தருவார். பைபிள் நாம் இப்படியாக படிக்கின்றோம். மத்திய நற்செய்தி 10வது அதிகாரம் 8வது வசனத்தில் வசனம் இப்படியாக சொல்கிறது, கொடையாக பெற்றுள்ளீர்கள், கொடையாகவே வழங்க வேண்டும். எல்லாம் கடவுள் இலவசமா கொடுத்தது. இதெல்லாம் கடவுளுக்கு பிறகு கொடுக்க தொடங்கணும். இப்படிப்பட்ட மகனே மகளைத்தான் நன்மையும் நிறைந்தவர்கள், ஏராளமான நன்மை நிறைந்தவர்கள், ஜெனரோசிட்டி உள்ள குட்னஸ் நிறைந்த நபர்கள் என்று சொல்லுவாங்க. ரொம்ப சுயநல உலகத்தில் போயிட்டு இருக்கிறோம். எனக்கு நேரம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆரோக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபைக்காக உறைந்து தேய்ந்து இல்லாமல் ஆகின்ற ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும். எவ்வளவு நாள் வாழப்போகிறோம் என்று நமக்கு தெரியாது. இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நாள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல எல்லா நன்மைகளும் செய்து நமக்கென்று நேரம் இல்லாமல், நமக்காக ஒதுக்காமல் பிறருக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவர்களை ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஏராளமான நன்மைகளால், நன்னயத்தினால் என்னை நிரப்பம் என்று ஜெபிப்போமா? கரங்கள் கூப்புவோம், கண்களை மூடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, உமது திருவிழாவுக்காக ஆயத்திருக்கிற இந்த நாட்களில் எங்களுக்கு ஏராளமான நன்மைகளால், நன்னயத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. என்னை சுற்றி இருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்பினை எனக்கு தாரும். என்னுடைய நேரம், காலம், ஆரோக்கியம், திறமைகள் அத்தனையும் பிறருக்காக அர்ப்பணித்து இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்தது போல வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாரும். என்னுடன் இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். திருச்சபையில ஏராளமான நன்மைகளால், பரிசுத்தாவியின் கனிகளால் ஒரு மறுமலர்ச்சி உருவாகுகின்ற காலகட்டங்கள் உருவாகட்டும். அம்மா மாதாவே, சூசியப்பரே, எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.